வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம அரசாங்க சம்பந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் எலெக்ஷன் ஐடி இருக்கும். அது கரெக்டான நேம்ல தப்பில்லாம நம்ம எலெக்ஷன் ஐடி வந்திருக்கா, இல்ல நம்ம பேரு நம்ம எலெக்ஷன் ஐடியில இருந்து நீக்கப்பட்டிருக்கா, இல்ல நீங்க புதுசா ஓட்டு போடக்கூடிய தகுதி பெற்று வாக்காளர் அடையாள அட்டை அப்ளை பண்ணி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் லிஸ்டும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட தான் நம்ம எப்படி வீட்டில இருந்தே நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். இது போல அரசாங்க சம்பந்தமான நிறைய பயனுள்ள வீடியோக்கள், அதாவது வீட்டில இருந்தே நம்ம பர்த் சர்டிபிகேட் எந்த ஒரு செலவும் இல்லாம டவுன்லோட் பண்றது எப்படி, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அப்ளை பண்றது எப்படி, டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் பண்றது எப்படி, இது எல்லாமே நீங்க எந்த ஒரு அலுவலகத்துக்கும் போகாம நம்ம வீட்டில இருந்தே நம்ம மொபைல் போன் மூலமாட்டோ கம்ப்யூட்டர் மூலமாட்டோ ஈஸியா டவுன்லோட் பண்றது எப்படிங்கிற வீடியோ நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனலை உங்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் அமுத்தி வச்சிருங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய இது போல ஒரு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கம்ப்யூட்டர்லயோ மொபைல் போன்லயோ இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க நேரடியாட்டே அதை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் தமிழ்நாடு, தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு, இப்படிதான் இந்த வெப்சைட். இங்க பாருங்க, வெல்கம் டு வெப்சைட் ஆஃப் சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் தமிழ்நாடு இப்படி இருக்கும். இதுல முதல்ல இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் சம்மரி ஆஃப் ரிவிஷன் 2025. இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிறது. இதை நீங்க ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. இது நம்ம இப்படி கிளிக் பண்ணி உள்ள போனா நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் வரும். இந்த பேஜ்ல பாருங்க, இதுலயும் முதல்ல இருக்கு பாருங்க, ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2025 இப்படி இருக்கு பாருங்க. இது தமிழ்ல இருக்கு, இது இங்கிலீஷ்ல இருக்கு. சென்னைக்கு மட்டும் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க, வேற எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்ல தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அதர் மாவட்டமா இருக்கிறதுனால முதல்ல இருக்கக்கூடியதை கிளிக் பண்றோம். இதை கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் வரும். இதுல பாருங்க, வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதி தேர்வு செய்யவும் இப்படின்னு இருக்கு. கீழே பாருங்க மாவட்டம் போட்டிருக்கு. அதுல உங்க மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டம் தான், நான் கன்னியாகுமரி சூஸ் பண்றேன். உங்க சட்டமன்ற தொகுதியை அதில் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. எந்த மாவட்டத்தில் எந்த சட்டமன்ற தொகுதின்னு அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. நான் நாகர்கோவில் செலக்ட் பண்ணியாச்சுன்னா இப்படி, அதாவது அந்த சட்டமன்ற தொகுதியில எந்தெந்த கிராமங்கள் வாரியாட்டு நம்ம லிஸ்ட் இருக்கும். அது நமக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ல தான் நமக்கு மோஸ்ட்லி ஓட்டு போடக்கூடிய பூத் இருக்கும், எலெக்ஷன் பூத். அது அந்த லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுல நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துக்கிடுங்க. உங்களை அப்படி கண்டுபிடிக்க முடியல, அதாவது உங்க வார்டுக்குள்ள பாகம் எண் அது தெரியும்னா இந்த சைட்ல பாருங்க 1 2 3 போட்டிருக்கு. அந்த பாகத்துல நீங்க நேரா அந்த பாகத்துல பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணி நான் இப்ப பண்ற மாதிரி கீழே கீழே கரெக்டான வில்லேஜை தேர்வு செய்துடுங்க. நான் பாருங்க எவ்வளவு போல இருக்குன்னு. இப்போ நான் ஒரு கிராமத்தினுடைய இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இப்படி ஓபன் பண்ணோன்னா கேப்சா கொடுக்க சொல்லும். கேப்சானா இதுல கீழே இருக்கக்கூடிய எழுத்தை அப்படியே பார்த்து மேல டைப் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அதை கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. நான் டவுன்லோட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பாருங்க. பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியல் 2025 இப்படின்னு வந்துடுது. S22 தமிழ்நாடு இப்படி இருக்கு. இதை பாருங்க, சட்டமன்ற தொகுதி எண், பெயர் மற்றும் ஒதுக்கீடு தகுதி நிலை 230 நாகர்கோவில் இப்படி வந்துடுது. பாகம் எண் நான் சொன்ன பார்த்தீங்களா, பாகம் எண் 141. இதுல பாருங்க கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வார்டுக்கு சம்பந்தமான எல்லா தகவல்களும் இருக்கும். வார்டு எண், எந்த ஊரு, எந்த பஞ்சாயத்து, எந்த வட்டம், கோட்டம், மாவட்டம், அஞ்சல் குறியீடு எண் எல்லாமே இருக்கும். இதை அப்படியே பார்த்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை, இந்த வார்டுல எத்தனை ஓட்டு இருக்கு, மொத்தம் எல்லா லிஸ்ட்டுமே நீங்க பார்க்கலாம். இதுல கூகுள் மேப் வேற போட்டிருப்பாங்க. நீங்க ஓட்டு போடக்கூடிய வாக்குச்சாவடி இடம், எந்த ஸ்கூலா இருந்தா ஸ்கூல் படம், அந்த பிக்சர் வேற போட்டிருப்பாங்க. நீங்க அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா பட்டியல் வெளியீடு நாள் போட்டிருக்காங்க பாருங்க, 6/1/2025 இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு.
இதுல நம்ம பேரு நம்ம அப்படி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த லிஸ்ட்ல அப்படியே பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அப்ப நம்ம வீடு அடுத்தாவில் தான் வரும். இப்படி நீங்க உங்க பேரை கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி உங்க பேர் இதுல எங்க இருக்கு, உங்க அப்பா பேரு அப்படி வரிசைக்கு தான் இருக்கும். ஒரு வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு அப்படி வரிசைக்கு தான் இருக்கும். ஏன்னா ஒரே வீட்டு கதவு எண் கொண்ட நம்பருக்கு வரிசைக்கு இருக்கும். அதனால நீங்க கண்டுபிடிக்க ஈஸி தான். இதுல சில வாக்காளர் அட்டையில டெலிட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த டெலிட்டட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த ஆட்கள் இப்போது உயிரோடு இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி இவங்க கல்யாணமாகியோ இல்ல டிரான்ஸ்பர் ஆகியோ வேற ஊருக்கோ வேற மாவட்டத்துக்கோ போய் அங்க எலெக்ஷன் ஐடில ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்போ இது இங்க இருந்து இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. அதை டெலிட்டட் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த முறை நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்கன்னா, அதாவது இப்பதான் உங்களுக்கு அந்த எலெக்ஷன் இதுல ஜாயின் பண்ணக்கூடிய வயசு 18 வயசு பூர்த்தியாகி ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்க லிஸ்ட் கடைசி பேஜ்ல தான் இருக்கும். புதிதாக வாக்காளர் சேர்க்கப்பட்ட வாக்காளர் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கும். முதல்ல உங்க வீட்டினுடைய லிஸ்ட்ல பாருங்க. இல்லாட்டி மிஸ் ஆகியிருந்தா கடைசி பக்கத்துல கண்டிப்பா இருக்கும். பாருங்க, இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். அதுபோல உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா தான் இருக்கும். அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.